கர்த்தர் தாமே உங்களோட கர்த்தர் இடைப்படும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காய் நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யோபு 42ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அங்க யோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியத்தை அங்க யோபு அங்க சொல்கிறார். நின் தேவரீர் நீ சகலத்தையும் நீங்கள் செய்ய வல்லவர். நீங்கள் நினைச்சது ஒரு நாள் தடைப்படாது அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அவர் நினைச்ச ஒரு காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். யோபு வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆபிரகாமோட வாழ்க்கையாக இருக்கட்டும், வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களின் வாழ்க்கையாக இருக்கட்டும், கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் கூட அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்கிற தேவன். அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாளிர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லி சொல்லி அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்து போகிறவர் அல்ல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னடா இப்படி இருக்கு என்னோட சூழ்நிலை, என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கிறார், அதை செய்யலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது தவறான ஒரு காரியம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியும். காற்றும் கடலும் அவருக்கு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைக்கு காற்றும் கடலும் அமைதியாய் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருந்தாருன்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நாமே ஒப்பு கொடுக்கலாம் அந்த வேளையில்.